அனைவருக்கும் சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மற்றும் குளிர் வந்து வாட்டி வதக்க போகிறது. இதை பற்றி இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக போகிறோம். குறிப்பாக தென்னிந்தியாவுடைய குளிர் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, ஸோ இதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு அப்படின்னு இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சொல்லும். நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே மத்திய மற்றும் இந்தியா முழுவதும் வீசி வரும் ஒரு குளிர் காற்று தமிழ்நாட்டையும் பதம் பார்த்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாமே. இந்த நிலையில தென்னிந்தியனுடைய குளிர் மிகுந்த பகுதியாக ஊட்டி மாறி இருக்கிறது சொல்றாங்க. யாருன்னா வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் இந்த பதிவுக்குள்ள சொல்லியிருக்காரு. ஸோ இது தொடர்பாக எக்ஸ்தால பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சீசன்ல மிக குறைந்த வெப்பநிலையாக 4.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை ஊட்டி வந்து பதிவு செய்திருக்கிறது. இதுன்னு பார்த்தா தென்னிந்தியாவுடைய மலை பிரதேசங்களான வெப்பநிலையை விட மிக வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஊட்டிக்கு அடுத்தபடி கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை குறைவாக பதிவாகிறது. ஸோ ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் வெப்பநிலையும் வந்து மாறுச்சுன்னா, ஸோ தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு வல்லுநர்கள் வந்து ஆய்வு பண்ணி வந்துருக்காங்க. ஸோ இங்கு 5.1 டிகிரி செல்சியஸ் வரை குளிர் வந்து பதிவாகிருக்கு சொல்றாங்க. குறிப்பாக 5.1 டிகிரி செல்சியஸ் வந்து குளிர் வந்து பதிவாகிருக்கு. மாநிலம் வாரியாக பார்த்தால் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இதுதான் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் சொல்ல வராங்க. தமிழ்நாடுல குறிப்பிட்ட ஊட்டியில 4.2, தமிழ்நாடு கொடைக்கானல்ல 5.1, தெலுங்கானா ஜன்னதேரி அது பார்த்தீங்கன்னா 7.3, கர்நாடகா சொல்லக்கூடிய 8.1, ஆந்திரா அரக்கு 8.2, தமிழ்நாடு குன்னூர்ல பார்த்தீங்கன்னா 8.2. ஸோ இது முடிய இது போன்று கர்நாடகா கேரளா போன்ற பகுதியெல்லாம் இவ்வாறு கணக்கெடுத்து சொல்றாங்க. ஸோ குளிர் வந்து வாட்டிவதற்கு இந்த நிலையில ஸோ இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான குளிர் இருக்க போயிட்டு தான் இந்த செய்தி குரூப்ல இன்னும் அப்டேட்டாக நாங்கள் அடுத்த பதிவாக்க போடலாம் இருக்கோம். ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் குறித்தவரை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.